அனைவருக்கும் வணக்கம். நம்ம கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது நம்மால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யணும். உதவி அப்படிங்கிறது பலனை எதிர்பார்த்து செய்யறதில்ல அப்படின்னாலும் நிச்சயம் நம்ம செஞ்ச நல்ல காரியம் நமக்கு தேவைப்படுற சமயத்தில் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை தெளிவாக பார்க்க ஒரு குட்டி கதையை பார்ப்போம். நான் உங்கள் தோழி கீர்த்திகா பிரகாஷ். ஒரு நாள் வரிசையாக எறும்புகள் கூட்டமாக இரையை தேடி போயிட்டு இருந்துச்சுங்க. அப்போ ஒரு சோகக்குரல் எறும்புகளோட காது கேட்க அந்த எறும்புகளெல்லாம் நின்று ஒரு புழுவை பார்த்துச்சுங்க. அந்த புழுவோ வெயிலில் கிடந்து சூடு தாங்க முடியாமல் அலறிக்கிட்டு இருந்துச்சுங்க. இதை பார்த்த எறும்புகளுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன எறும்பு, நண்பர்களே வாங்க, இந்த புழு ரொம்ப பாவம், இதை நிழலில் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட மற்ற எறும்பெல்லாம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, வா நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சின்ன எறும்போ இல்லை இந்த உயிர் துன்பப்படுறத பார்த்து அப்படியே விட்டுட்டு போகிறது தவறு, வாங்க உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே மற்ற எறும்புகளும் சின்ன எறும்போட வேண்டுகோளுக்கு இணங்க அந்த புழுவை ஒன்றா சேர்த்து இழுத்து நிழலை விட்டு போச்சுங்க. கொஞ்ச நாள் கழித்து மழைக்காலம் வந்துச்சு. பெருமழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எறும்புகளோட புத்துக்களில் நிறைய தண்ணியும் வர ஆரம்பிச்சிருச்சு. எறும்புகள் எல்லாம் தண்ணீர் நம்ம எப்போ மிதக்க போகிறோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ எங்கேருந்தோ ஒரு பட்டாம்பூச்சி வந்து, எறும்புகளே வாங்க என் மேலே ஏறிக்கங்க, உங்களை மேடான இடத்துல விட்டுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. இதை பார்த்த எறும்புகளாம், நீ யார், எங்களுக்கு ஏன் உதவி செய்ய வந்திருக்க அப்படின்னு கேட்டுச்சுங்க. அதுக்கு அந்த பட்டாம்பூச்சியோ, ஒரு நாள் வெயிலில் கிடந்த புழுவை நீங்கள் காப்பாற்றுனீங்கல்ல, அந்த புழு தான் நான். பருவநிலை மாறுதலுக்கு பிறகு நான் பட்டாம்பூச்சியாக ஆயிட்டேன். என்னை துன்பத்திலேருந்து காப்பாற்றிய உங்களுக்கு நான் இப்போ உதவ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க. இந்த கதையில் சொன்னது போல் இன்றைக்கி நம்ம செய்கிற நல்ல காரியம் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ரூபத்தில் நமக்கு திரும்ப வந்து கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம எப்பயும் நல்லதையே நினைக்கலாம், நல்லதையே செய்யலாம். அடுத்த ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.